வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனமா இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அதுல மிக முக்கியமானவர் அவருடைய அண்ணன் சந்திரஹாசன் அப்படிங்கிறவர் ஒரு தந்தை போன்ற ஸ்தானத்துல இருந்து மிக முக்கியமான சப்போர்ட் பண்ணவர். அவருக்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அது கோர்ட்டு கேஸ்ன்னு வந்த பொழுது கூட அந்த கோர்ட்டு கேஸ் அப்பெல்லாம் அந்த கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை பார்த்துக்கிட்டவர் இவர் தான், சந்திரஹாசன் தான். ஒரு பாட்டு கூட எழுதியிருப்பாரு கமல் சார். இந்த ஒன்னாவோட பாட்டு சாட்சி சொல்ல சந்திர வந்தாண்டின்னு ஒரு வரி வரும். அது குறித்து சொல்லும் பொழுது எங்க அண்ணன் எனக்காக போய் சாட்சி சொல்றாரு, அதை தான் நான் இந்த பாட்டு வரியில கூட எழுதியிருந்தேன். சாட்சி சொல்ல சந்திர வந்தாண்டி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் சின்ன குழந்தையாக களத்தூர் கண்ணவா குழந்தை நட்சத்திரமா நடித்த காலத்திலிருந்து அவரோட கூட இருந்தவர். அவர் ராஜ்கமல் ஆரம்பிக்கும் பொழுது, ஹாசன் பிரதர்ஸ்னு ஆரம்பிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சது. அப்புறம் கடைசி வரை அவர் உயிரோடு இருக்கும் வரை ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ல தயாரிப்பு சந்திரஹாசன் கமல்ஹாசன் தான் வரும். ஸோ அந்த அளவு கமல்ஹாசனுக்கு உறுதுணையாக எல்லா சூழ்நிலையிலையும், வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், அது எவ்வளவு சிக்கலான நிலைமை, விஸ்வரூபம் இஷ்யூவா இருந்தாலும் கூட நின்றவர். அவருக்கு ஒரு கைடிங் லைட்டா, அவருக்கு ஒரு ஆறுதலா இருந்தவர் நம்ம சந்திரஹாசன் தான். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அது குறித்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் நடையிடுகையில் பற்றி கொண்ட விரல், என்னை வழி நடத்த வார்த்தை சொன்ன குரல், என் சிறிய அண்ணன் சந்திரஹாசனுக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகமாதலால் தந்தை என்ற உணர்வையே தோற்றுவித்திருந்தார். அவரது நினைவு நாள் இன்று. பழகியவையும் பயின்றவையும் நினைவில் இருக்கும் என்றென்றும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அந்த பதிவை போட்டிருக்காரு. நாமும் சந்திரஹாசன் அவர்களது நினைவை போற்றுவோம். தயாரிப்பாளர் தனஞ்சயன். ஸோ அவர் என்னென்ன விதமான சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம சொன்னோம்னா அது என்ன சொல்றது, அவரே என்ன இப்படி பண்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு அவர் நிறைய கதறி வீடியோலாம் போட்டிருக்காரு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அவர் பண்ண சாதனைகள் அது இருக்கட்டும், அது அவர்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர் இப்ப பண்ணிட்டு இருக்க சாதனைகள் வேற லெவல்ல இருக்கு. அவர் என்ன மாதிரி சாதனைகள் பண்றாருன்னா, அவர் ஏதாவது ஒரு படத்துக்கு கூவுனார்னா அந்த படம் அதோட காலி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட வேண்டியதான். அதாவது தனஞ்சயன் வந்துட்டார் அப்படின்னா என்னங்க எடுத்துடலாமா, எடுத்துடலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் அவர் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. கங்குவாக்கு கூவுனாரு, பயங்கரமா கூவுனாரு. அவர் கூவுனதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அப்படி இவ்வளவு ஷோ வரப்போகுது, உலகம் ஃபுல்லா இத்தனை தேட்டர்ல போட போறோம், இவ்வளவு பட்ஜெட்டு, அது இவ்வளவு வசூல் அடிக்கும், ஹிந்தில எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகுது, அப்படி இப்படின்னு பயங்கரமா அள்ளி விட்டாரு. கடைசியில கங்குவாவோட நிலைமை என்ன ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி எல்லாருமே படம் நல்லா இல்லை, படம் கூட்டம் இல்லை, ஓடலைன்னு சொன்னப்ப இவர் மட்டும்தான் விடாமுயற்சி சூப்பரா இருக்கு, ஒரு புதுமையான கருத்தை சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கூவுனாரு. ஆனா அவரே என்ன பண்ணாரு, ஒரு 4 நாள் கழிச்சு படம் காலி அப்படின்னு அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அவர் சித்ரா லட்சுமணன் அவரோட சேர்ந்து உட்காந்து ஏன் சரியா போலங்கிறதுக்கான பல்வேறு காரணங்களை அடுக்கி அலசி ஆராய்ஞ்சாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காரு. கூலி படம் நேத்தோட விராப் பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய கூலி படம், இவர் நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன். அந்த படம் 120 கோடிக்கு போயிருக்கு டிஜிட்டல். அதாவது ரஜினியோட கேரியர்லயே அதிகமா டிஜிட்டல் போயிருக்கிறது அந்த படத்துக்கு தான். 120 கோடி. தக் லைஃப் 150 கோடிக்கு போயிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்க போகுது, இதுல அமீர் கான் இருக்காரு, இந்த படம் ஹிந்தில எல்லாம் பயங்கரமா பண்ண போகுது, அவ்வளவு தேட்டர்ல பண்ண போறாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி சம்பளம் இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுதுன்னு பயங்கரமா கூவுறாரு. நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்துட்டாலே அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னு தெரியும். இவர் இன்னும் ஏராளமான பேட்டிகள் இப்படிதான் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த படத்துக்கு இவர் தான் மார்க்கெட்டிங் பண்றாரு போல் இருக்கு, இன்டைரக்டா இவரும் ஒரு ஆள் போல் இருக்கு. ஸோ வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவே 1000 கோடின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அமீர் கான் இருக்காரு, 1000 கோடி ஹிந்தியில பயங்கரமா இருக்க போகுது, சவுத் இந்தியாலெல்லாம் பயங்கரமா இருக்க போகுது, குறைஞ்சது புஷ்பா வசூல இந்த படம் டச் பண்ணுங்கிற லெவலுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது அல்லு அர்ஜுன் சம்பளத்தை ரஜினி வாங்கிடுவாரு, புஷ்பா 1500 கோடிக்கு மேல வசூலா இருக்கு. அப்ப இந்த படம் கூலிக்கு அப்புறம் தான் ரஜினி படங்களை ஒத்துக்குவாரு, அதுக்காக தான் வெயிட் பண்றாருங்கிற லெவலுக்கு உருட்டிட்டு இருக்காரு. இது எங்க கொண்டு போய் விட போவோமோ நமக்கு தெரியல. ஏன்னா தனஞ்சயனோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி. சுழல் அப்படிங்கிற வெப் சீரிஸ்
அமேசான் பிரைமில் வந்து முதல் பாகம் வந்து வெற்றி பெற்றது. உடனே இப்போ அடுத்தாப்புல இப்போ இமீடியட்டாக இப்போ ரீசெண்டாக சுழல் 2 வந்திருக்கு. அதுவும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்க்கல, நான் மொதல் பார்ட்டே பார்க்கல. ஏன்னா தமிழில் வந்து நல்ல வெப் சீரிஸுங்கிறது ரொம்ப ரேர். நான் விலங்கு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பொதுவாக ஹிந்தி வெப் சீரிஸ் தான் நல்லாயிருக்கும். அதாவது எப்படி வந்து வெஸ்டர்னில் வந்து நம்ம இவங்க எடுக்கிறாங்களோ இங்கிலீஷ் வெப் சீரிஸ்லாம் நல்லா இருக்கும். எப்படி ஒரு பிரேக்கிங் பேடு, எப்படி ஒரு ஸ்னீக்கி பீட்டு, நார்கோஸ், அந்த மாதிரி படங்கள் வெப் சீரிஸ்லாம் நல்லா இருக்கும். நான் ஏராளமான வெப் சீரிஸ் பார்ப்பேன். ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிற வெப் சீரிஸு, லாட்ஜ் 49, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வெப் சீரிஸு. அது நம்ம இதுவாக இருக்கட்டும், ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நான் நிறையா பார்ப்பேன். ஆனால் தமிழை பொறுத்தவரைய ப்ராமிசிங்கான வர்றதில்லை. ஹிந்தியில் சூப்பராக எடுக்கிறாங்க. சாக்ரெட் கேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சாக்ரெட் கேம்ஸ் ரொம்ப நல்ல வெப் சீரிஸு. அதே மாதிரி லீகல் சீரீஸ்லாம் நல்லா இருக்கும். அதாவது கோர்ட் ரூம் ட்ராமாலாம் இல்லீகல்னு ஒரு சீரீஸ் இருக்குது ஜியோ ஹாட்ஸ்டாரில். அந்த மாதிரி நிறையா. அப்புறம் டெல்லி கிரைம்னு ஒரு சீரீஸு, அதுவும் ஹிந்தி சீரீஸ் தான். தமிழ்நாடியாவும் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்போ ஹாட்ஸ்டார்ல இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஹிந்தி சீரீஸ் நல்லா இருக்கும். பில்லுன்னு ஒரு சீரீஸ் இருக்கு, PILL, ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பில் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு மருந்து, அதாவது ஒரு டேப்லெட்டு, அந்த மாதிரி ஒரு மருந்தை குறிக்கிறது. ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய ஊழலை வச்சு சூப்பராக எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம சுழலை பற்றி எதுக்கு சொன்னோம்னா, அந்த சுழல் இதில் நடித்த ஆர்ஷியா லக்ஷ்மன் அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க வந்து பஞ்சதந்திரத்தை பாராட்டியிருக்காங்க. அதாவது பஞ்சதந்திரம் எப்படி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல படமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். ஒரு தெலுங்கு பேசக்கூடியவர், ஒரு கன்னடம் பேசக்கூடியவர், ஒரு மலையாளம் பேசக்கூடியவர், ஒரு தமிழ்லேயே ஒரு பிராமின் பாஷை பேசக்கூடியவர், இப்படி இந்த மாதிரி வெவ்வேறு 5 நண்பர்கள், அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த காமெடி, அதை எவ்வளவு பிரில்லியண்ட்டாக கமலும் கிரேசி மோகனும் பண்ணியிருப்பாங்கங்கிறது ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமல் சார் எப்போது எது பண்ணாலுமே அவர் வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். அது வந்து நம்ம எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர் எதாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வருவார். ட்ரைல் பிளேசர்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. யாருமே பண்ண தயங்குறத பண்ணக்கூடியவர் கமல் சார் அப்படிங்கிறத அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க. டிராகன் இந்த வருடத்துடைய மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம். 2025 இதுவரை வெளிவந்த படங்கள்லேயே அதிக வசூல் செய்த படம் அப்படின்னா டிராகன் தான். தேட்டரில் அடிச்சு நொறுக்கிருச்சு. படம் வந்து 3-4 வாரங்கள் 25 நாளாயும் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கு கலெக்ஷனு. இப்போ மார்ச் 21 அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இன்னைக்கு என்ன தேதி, 19 ஆச்சு, 20, 21, இன்னும் ஒரு நாள் தான் நடுவில் கேப் இருக்கு. மார்ச் 21 டிராகன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஏற்கனவே ஏராளமான ரசிகர்கள், பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கயது லோகர் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன லாஜிக் மிஸ்டேக்கு என்னென்ன, அது ஒரு பக்கம் வரும். இன்னொரு பக்கம் கயது லோகர் ரசிகர்கள் இன்னும் அவங்க என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது OTT ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் அது பயங்கரமாக ரீச் ஆகும். இன்னும் பயங்கரமாக இதை வந்து கொண்டாடுறதும் ஒரு பக்கம் கொண்டாடுவாங்க, அடிக்கிறதும் ஒரு பக்கம், அடிக்கிறவங்க அடிப்பாங்க.